சரோஜா வாழ்த்துக்கள். நீ ஆசைப்பட்ட மாதிரியே கடையை ஓபன் பண்ண போறா. இனி எல்லாம் உனக்கு நல்ல காலம்தான். அப்படியாங்க? ஆமா சரோஜா, தள்ளுவண்டி கடை வச்சிருந்தா அந்த கடைய வேணும்னே மூட வச்சாவ. இப்போ அதை விட பெருசா ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிட்டால. இனி உன் வாழ்க்கையில மேல மேல போக போற பாரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மார்மவே வாய் மூர்த்த அப்படியே பாலிக்கட்டமா. நீ ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமா கோடீஸ்வரி சரோஜாவா தான் ஆக போற. பாத்துக்கிட்டே இரு. சரிம்மா. அம்மா வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ்ப்பா. அத்தை கங்க்ராச்சுலேஷன். சரோஜா எல்லாரும் வந்தாச்சு. வாங்க ரசப்பக்கா, நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். வேற யாரும் என்ன வரல, இப்ப நீங்க வந்திருக்கீங்க. அப்படியா? கடைக்கு முன்னாடி இத்தனை பேர் நின்ன உடனே கூட்டம் தான் வந்துட்டோம்னு நினைச்சிட்டேன் சரோஜா. கூட்டம் தானே இன்னைக்கு தானே ஆரம்பிக்காத, ஏனுமா தான் வரோம். நிக்க முடியாத அளவுக்கு இங்க எவ்வளவு கூட்டம் வரப்போகுதுன்னு பாத்துக்கிட்டே இரு ராசப்பு. வந்தா எனக்கும் சந்தோஷம் தான்மா, நானும் இங்க தானே வேலை பார்க்க போறேன். சரி சரோஜா அங்க பாரு, உங்க அண்ணே வாரேன். ஏனே வானே சம்மந்தி வாங்க. சரிமா மாமா, இவ்வளவு நேரம் கழிச்சு வருது. எல்லாரும் வரவியே பாத்துக்கிட்டே இருக்கோம். ஏய்யா மாணிக்க ராணி வரலையப்பா? மா அவளை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே, விடுங்கம்மா அவளை பத்தி பேசாண்டா. மச்சான் நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா இப்போ வரலன்னா என்ன, ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்த பேரும் வருவாவே. வாராளா பாப்போம் மாப்ள. சரோஜா ரிபன் கட் பண்ண வேண்டியதானம்மா? ஏனே இவ அக்காலும் தங்கச்சி குடும்பமே இன்னும் வரல, அத பாத்துட்டே நிக்கனே. அப்படியாம்மா? ஆமா மச்சான், எங்க அக்கா டைம்க்கு வந்துருவாளா என்னன்னு தெரியல, ரொம்ப தூரத்துல இருந்து வரணும். என் தங்கச்சி அவ புருஷன் அவங்க மாமியார் வீட்டுல எல்லாரும் வந்துருவாவே. அவியலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்காகவும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க கூட சீக்கிரமா வந்துட்டீங்க. என் தங்கச்சி தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மச்சா, இப்போ ரிபன் கட் பண்ணிடலாம். சூர்யா எல்லாருக்கும் சேர் எடுத்து போடுப்பா. இருக்கட்டும் மாப்ள, ரிபன் கட் பண்ணட்டும். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டே போறோம். சரி மச்சான். ஏக்கா எல்லாரும் வந்தாச்சு. ஆமாமா தங்கச்சி எல்லாரும் வந்தாச்சு. நீங்க வரலையேன்னு காத்துட்டு இருந்தா நல்லவேளை வந்துட்டீங்க. சரோஜா ரிபன் கட் பண்ணிருமா. ஏமா அவி அக்கா இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருப்பமே. வந்துட்டாவனா நல்லது தானே, இல்லன்னா கூப்பிட்டு நம்ம வரதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டாவளேன்னு நினைப்பாவே. சரோஜா என்னங்க? எங்க அக்கா கிட்ட கடை ஓப்பனிங் 6 மணிக்குன்னு சொல்லும் போதே 6 மணிக்கு வர்றது கஷ்டம், கொஞ்சம் லேட்டாகும் சொன்னால. அதனால எங்க அக்கா வர்றது கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும். நம்ம கடையை திறப்போம். எங்க அக்கா வருவா, ஒரு 9 மணிக்கானும் வருவா. அப்படியா? சரோஜா ஒருத்தருக்காக காத்து கிடக்க முடியுமாமா? நல்ல நேரமே 6 to 7 தான். ஏற்கனவே மணி 6:45 ஆயிட்டு. ஏன்னா அவிய வருவாவே இவிய வருவான்னு காத்திருந்தா நல்ல நேரம் போயிருமா. அதுக்குள்ள ரிபனை கட் பண்ணு. கடை திறப்பு உள்ளதானே நம்மளுக்கு முக்கியம். ஓபன் பண்ணிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுமா. சரிம்மா. ஏங்க அப்ப ரிபனை கட் பண்ணிடுவோம். சரி சரோஜா, நீயே கட் பண்ணு. நானா? நீங்க கட் பண்ணுங்க. சரோஜா நானா? உங்க அம்மையை பண்ண சொல்லலாம். எத்த நீங்களே ரிபன் கட் பண்ணுங்க. நானா? நான் அவ்வளவு ராசியானவ கிடையாது மர்மவனே. ஏன் மர்மவ ராணி தான் ராசியான பிள்ளை. போதும், உடனே அவியோட பேரு. இப்படி ராசி ராசின்னு தான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருக்க. இல்லம்மா சரோஜா, இப்ப அதே ராசி உன் மகனுக்கு வந்திருக்கு. அவனை கட் பண்ண சொல்லுமா. அம்மா ராசி அது இதெல்லாம் பார்க்காதீங்கம்மா, நீங்களே ரிபனை கட் பண்ணுங்கம்மா. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க தான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கீங்க, அதனால நீங்க ரிபன் கட் பண்றதாம சரியா இருக்கும். ஆமா சரோஜா, நீயே ரிபனை கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். மைனி நீங்களே கட் பண்ணுங்க மைனி. வேண்டாம், என்னை விட பெரிய ஆளு எங்க அண்ணன் தான். அண்ணனே பண்ணட்டும். ஏனே நீயே ரிபனை கட் பண்ணுனே. சரோஜா நானாம்மா? இது வரைக்கும் கடை ஆரம்பிக்கிறதுக்காக நான் ஒரு ஹெல்ப்புமே பண்ணலையம்மா. ஏனே பரவாயில்லனே, நீயே ரிபனை கட் பண்ணுனே, அதான் நல்லா இருக்கும். நானே ரிபனை கட் பண்ணி திறக்கிறதுக்கு யாரையும் கூடாமே திறந்துருக்கலானே. நான் கூப்பிட்டதுக்காக மைனியும் நீ எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். என் மேல இருக்க அன்புனால தானே வந்திருக்கா. உன்னோட நல்ல மனசு எனக்கு தெரியும்னே, நீயே கட் பண்ணு. சரிம்மா தங்கச்சி, உனக்காக. மச்சான் உங்க தங்கச்சியே சொல்லிட்டா கட் பண்ணுங்க. சரி மாப்ள. ஆமா செல்லம்மா, எங்க அண்ணன் தான் கட் பண்ண போறான். அப்படியாக்கா? வேக வேகமா வாடி வந்தேன். எங்க கடையை திறந்துருவியலான்னு அதான் வந்துட்டால. ரொம்ப சந்தோஷம் செல்லம்மா, நில்லு. ஏனே ரிபனை கட் பண்ணி கடையை திறந்து வைனே. சரிம்மா சரோஜா. தங்கச்சி வாழ்த்துக்கள்மா. ரொம்ப தேங்க்ஸ் நே. வாங்க எல்லாரும் உள்ள சாப்பிட்டு தான் போகணும். சூர்யா பெஞ்சி எல்லாத்தையும் எடுத்து போடுப்பா.
ஆ சரிம்மா. ரோசா பக்கா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுவோம் வாங்க. ஆ சரி சரோஜா. வாங்க வாங்க எல்லாரும் கடையை உள்ள வந்து பாருங்க. ஷில்பா டிஃபன்லாம் சூப்பரா இருக்கலாம். ஆமாக்கா ரொம்ப நல்லா இருக்கு. மதியம் வேற சாப்பாடு இருக்காம்ல, இங்கே இருந்து 3 வேளை சாப்பிட்டுட்டு போலான்னு தோணுதுக்கா. ஆனா அந்த ராசாத்தி பொம்பளை ஏதாவது சொல்லுமே. ஷில்பா வேலைக்கு போ, மதியம் இங்க வந்து சாப்பிடு, அப்புறம் ராத்திரிக்கு வந்து சாப்பிடு. ஆமாக்கா போயிட்டு போயிட்டு தான் வரணும். ஷில்பா செல்லம்மா ஏதாவது வேணுமா? இல்லக்கா வேண்டாம், நாங்க சாப்பிட்டு வாங்கிக்கிடியோம். சரி செல்லம்மா, 2 பேரும் சாப்பிடுங்க. டிஃபன்லாம் நல்லா இருக்கா? அதையக்கா கேக்குறிய? பிரமாதமா இருக்கு. ஆமா ரோசாப்பக்கா டேஸ்டா இருக்கு. ஆமா நீங்க செஞ்சீங்களா இல்ல சரோஜாக்கா செஞ்சாங்களா? நான் பாதி செஞ்சேன், சரோஜா பாதி செஞ்சா. இட்லி அவிச்சது தோசை சுட்டது எல்லாம் நான் தான். அப்புறம் பூரி பொரிச்சதும் நான் தான். சரோஜா சாம்பார் சட்னி வச்சுட்டு ஸ்வீட் பண்ணியிருந்தா. அப்புறம் பூரி மசாலாவும் அவ தான் ரெடி பண்ணா. அப்படியாக்கா 2 பேரும் நல்லா சூப்பரா சமைக்கிறிய. ஹோட்டல் மேல் மேலும் போகுது பாருங்களா. அப்படியே செல்லுமா? ஆமாக்கா பெரிய பெரிய ஹோட்டல்ல மட்டும் என்ன டேஸ்ட்ல சாப்பாடு தராவே. இது ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. பார்த்துட்டே இருங்களா, கூட்டம் பிச்சுக்கிட போகுது. கூட்டம் வந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான். சரோஜா நிறைய பேர் வந்தா சம்பளத்தை கூட்டி தரேன்னு சொல்லியிருக்கா. செல்லம்மா உன்னைய வேலைக்கு வர சொன்னால சரோஜா? இல்லக்கா அவிய நாங்களே பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாவே. அவிய அம்மா வராவளா, அவிய மகன் புருஷன் எல்லாரும் வராவலாம்ல. அவிய எல்லாரும் சாயங்காலத்துக்கு மேல தானே வருவாவே. சரோஜாக்கா அம்மா காலையிலே வந்துருவாங்களாக்கா. நீங்க சரோஜாக்கா அவிய அம்மா 3 பேரே இந்த கடைக்கு போதோன்னு சரோஜாக்கா சொன்னாவே. அப்படியே செல்லம்மா? ஆமாக்கா தேவைப்பட்டா கூப்பிடுறேன்னாவே. ஆனா எனக்கு வீடு சுத்துறதே சரியாதான்க்கா இருக்கு. வெளியே வேலைக்கு வரதோட வீட்டுல இருந்துட்டே அந்த வேலையை பார்த்துடலாம் பத்தியலா. அதனால தேவைப்பட்டா ஷில்பா வேணா கூப்பிடுங்க. ஏக்கா நானும் சம்பளம் அதிகமா தந்தாதான் வருவேன், இல்லைன்னா வரது கஷ்டம்க்கா. அப்படின்னா சரோஜாட்ட வெளியே யாராவது ஆள் பாருன்னு சொல்லிட்டுமா? ஏக்கா அவிய தேவையில்லைன்னு சொன்னா, தேவைப்பட்டா பாத்துக்கிடட்டும். சரி சொல்லுமா. ஆமா உன் மாமியார் உன் புருஷெல்லாம் வரலையா? ஏக்கா நான் வீட்டு சொல்லவே இல்லை, சொன்னா நீ போகவே விட மாட்டாவே. என் மாமியார் இருக்கே அதுகிட்ட நான் வரும்போதுதான் சொன்னேன் சரோஜாக்கா கடைக்கு போறேன்னு. நான் போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சு. அதனால நான் ஓடி வந்துட்டேன். ஏன் சொல்லுமா மாமியாரை கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஏக்கா அது ஒரு தொல்லைக்கா. வந்துச்சுன்னா நொய் நொயின்னு ஏதாவது சொல்லிட்டு கிடக்கும். இப்படி நிம்மதியா உட்காந்து நீ சாப்பிட விட நினைக்கிறியே? ஏதாவது சொல்லுங்கக்கா, அது வராம அங்கே கிடக்குறதே நல்லது. சரி சொல்லுமா. ரோசாப்பக்கா நீங்க கொஞ்சம் போயிட்டு சரோஜாக்கா வர சொல்லுங்களா, வீட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். என்னது செல்லுமா? சீட்டு படத்தை பத்தி தான் காவியிட்ட பேசணும். நேத்து வீட்டுக்கு வந்து சொல்ல வந்திருந்தாவே வீட்டை சொல்லவே மறந்துட்டேன். இப்பதான்க்கா ஞாபகம் கவியல கொஞ்சம் வர சொல்லுங்களா. சரி செல்லுமா. செல்லம்மாக்கா என்னாச்சுக்கா? ஷில்பா எனக்கு சீட்டு படம் விழுந்தத எவ்வளோ ஒரு தீய மாமியார்ட்ட வத்தி வச்சுட்டா. ஐயோ சொல்லாதன்ல சொன்னியே. ஆமா ஷில்பா அங்க வச்சு சொல்லாதீங்கன்னு உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல. எவதான் போய் மாமியார்ட்ட சொன்னதுன்னு தெரியல. நான் வீட்டுக்கு போய் நிக்க பின்னாடியே மாமியார் வந்துச்சு. பார்த்தா அதுகிட்ட யாரும் சொல்லி விட்டுருக்காவ. ஐயோ இப்ப என்னக்கா சொல்லியா பாவிய? உனக்கு தானே இந்த மாசம் சீட்டு பணம் விழுந்திருக்கு, மரியாதையா என்கிட்ட தந்துருன்னு சொல்லியா வச்சிருப்பா. நான் முடியாதுன்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்காவ. என் வீட்டுல இருந்து தானே சம்பாதிக்க, அந்த பணம் எனக்கு தான் வேணுங்காவ. அப்படின்னா வீட்டை தர போறீங்களோ? நல்லா தருவேன் மாமியார்ட்ட. நான் கஷ்டப்பட்டு இத்தனை நாள் அந்த ராசாத்திட்ட நாயப்படாத பாடுபட்டு சீட்டு பணத்தை சேர்த்து கொண்டு போய் சரோஜா கைட்ட கட்டினேன். இப்போ முதுகு வலிக்க உட்காந்து பீடி சுத்திட்டு கிடக்கேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சீட்டு பணம் கட்டியே எல்லாத்தையும் கொண்டு போய் மாமியார் கிளவிட்ட கொடுக்கறதுக்கா? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஷில்பா. வேற என்னக்கா பண்ண போறிய? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு சரோஜா கைட்ட பணம் வந்தா முதல்ல ஏன்ட்ட தாங்க, மாமியார்ட்ட கொடுத்துறாதுங்கன்னு சொல்லி வைக்கணும். சரிக்கா சொல்லுங்க. சரோஜாக்கா வந்துட்டாவே. ஷில்பா செல்லம்மா எதை வேணுமோ? இல்ல சரோஜாக்கா அவங்ககிட்ட பேசணும் தான் வர சொன்னேன். என்ன ஷில்பா? ஏக்கா அது வந்து சீட்டு பணம் எனக்கு தானே இந்த மாசம் விழுந்திருக்கு. ஆமா செல்லம்மா அதை அப்பயே சொன்னில்ல. அந்த பணத்தை மட்டும் என் மாமியார் கேட்டா வீட்டை கொடுத்துறாதுங்கக்கா, ஏன்ட்ட தாங்க. செல்லம்மா நேத்தையும் மாமியார் எங்க வீட்டுக்கு வந்துச்சு. அப்படியாக்கா? ஆமா செல்லம்மா ஏன்ட்ட தான் சீட்டு பணத்தை தரணும்னு சொல்லிட்டு போச்சு. ஆத்தியலக்கா அதுக்கு இருக்க கொழுப்ப. நான் செல்லம்மா தானே கெட்டியா அவட்ட தான் கொடுப்பேன், உங்ககிட்ட தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். கரெக்டா சொன்னியக்கா. அதனாலதான் என் மாமியார் காவி வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, போனா நீ கூட்டிட்டு தான் போனோம்னு சொல்லுது போல. ஏக்கா பணத்தை அது கண்பட என்கிட்ட தந்துடாதுங்க.
நான் தனியா இருக்கும்போது என்கிட்ட தாங்க. பணம் சேர்ந்துட்டுனா இவட்ட சொல்லி விடுங்க, இல்லைன்னா போன் போடுங்கக்கா. இந்த விஷயம் என் மாமியாருக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது. தெரியாமதான் நான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி சொல்லம்மா, நீ தானே கேட்டியா, வாங்கிட்டு தான் தருவேன். சரிக்கா. சரோஜா, என்ன ரோசப்பக்கா? சரோஜா, இந்த எனக்கு பூரி எடுத்துட்டு வந்து வை. அந்த வாரிக்கா. ஷில்பா, பாத்தியா மாமியா கிளவிய? சரோஜாக்கா வீட்டுல போய் சீட்டு பணம் அதுக்கு தான் வேணும்னு கேட்டிருக்கு. ஆமாக்கா, ரொம்ப வில்லங்கமா தான் இருக்காவே. எப்படியாவது பணத்தை நீங்க வாங்கிட்டு போய் செலவு பண்ணிருங்கக்கா. ஆமா ஷில்பா, அதுகிட்ட ஒத்த ரூபா கூட கண்ணில் காட்டிடக்கூடாது. காட்டினே அவ்வளவுதான், அவ்வளோத்தையும் பிடிக்கிறோம். சரிக்கா. ஆமா ஷில்பா, எவ்வளவு மொய் கொடுக்க போறா? நான் எதுக்கு கொடுக்கணும்? அதை எங்க அம்மையும் மைனியும் வந்திருக்காவல்ல, அவிய கொடுப்பாவே. அவிய கொடுப்பாவளா? உன்னையும் தானே சரோஜாக்கா கூப்பிட்டுருப்பாவே. ஆமா, கூப்பிட்டாவே. அப்போ நீ தனியா கொடுத்தாதானே நல்லா இருக்கும். நெட்ட மாதிரி அவிய நாத்தனார கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? நீ ஒரு 200 ரூபாயாவது கொடு ஷில்பா. எதுக்குக்கா? அப்பதானே உன் வீட்டுல ஒரு விசேஷம் வச்சு அவியல வருவாவே, மொய் செய்வாவே. நீ இப்படி மொத்தமா வச்சுட்டு போனா அவிய எப்படி வருவாவே? உனக்குன்னு தனியா என்ன மொய் செய்வாவே சொல்லு. ஆமல்ல. ஆமா ஷில்பா, கொஞ்சமாவது வை, அவிய நிறைய செய்வாவே. இப்போ ஹோட்டல் கடைலாம் திறந்துட்டாவ பத்தியா? கண்டிப்பா பிள்ளை வயசுக்கு வந்தா நல்லா வந்து செய்வாவே. அப்படியாக்கா? ஆமா, சாப்பாடு கூட இவிய கடையிலேயே நீ ஆர்டர் போட்டுக்கலாம். அதனால மொய் வைக்காம இருக்காத, கொஞ்சமாவது வை. சரிக்கா. ஏக்கா, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. உங்க பேத்திய மூத்த வரனுக்கு கட்டி வச்சிட்டீங்க. அடுத்து 2வது பேத்திய இப்போ வர ஆரம்பிச்சிட்டா. நினைச்சதெல்லாம் நடந்துரும். ஆமாமா தங்கச்சி, ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த விசேஷத்துக்கு ஏன் 2வது பேர வர முடியல பத்தியா? அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவன் வந்திருந்தான்னு வச்சுக்கியா, 2 பேரும் கொஞ்சம் பார்த்து பேசி பழகி இருப்பாவே. ஏக்கா, அவ சின்ன பிள்ளை தானே, எங்க வாடி போயிட போறா? இன்னும் பல விசேஷங்கள் வரும். அப்போ 2 பேரும் பார்த்து பேச தானே போறாவே. ஆமாமா தங்கச்சி. சரோஜாதா கோவமா இருந்தா மர்மவ மேலையும் மவன் மேலையும். இப்ப கொஞ்சம் அப்படிட்டு பேச ஆரம்பிச்சுட்டா. இனி எல்லாம் சரியாயிரும். ஆமாக்கா, சரோஜா நினைச்ச மாதிரி ஹோட்டலையும் வச்சுட்டா. இனி ஹோட்டல் கடை பெருசாக போது பாருங்க. ஆமா, இந்த ஹோட்டலுக்கு வாடகை எவ்வளவு? அதை அம்மா கேக்கா, 10,000மா? ஈ அம்மா, 10,000மா வாடகை? ரொம்ப அநியாயமாலக்கா இருக்கு. அவ 12,000 கேட்டாலாம். சரோஜாதா கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்கன்னு சொன்னதுனால 10,000க்கு வந்திருக்கா. இன்னொரு விஷயம் தெரியுமா? அட்வான்ஸ் 5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கா. ஐயே, கடை தானே வச்சிருக்கு, ஏனோ தங்கத்திலேயே மாளிகை கட்டி விட்டுருக்க மாதிரி 5 லட்சம் கேக்கா. சரோஜா 5 லட்சம் இந்த கடையை வைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா. அதனால கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க அப்படின்னு வீட்டு சொல்லிட்டு வந்திருக்கா. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் குறைச்சி 2 லட்சத்துக்கு அட்வான்ஸ் தந்தா போதும்னு சொல்லியிருக்காவ. அப்படியா? ஆமாமா தங்கச்சி, நாம நினைக்க மாதிரி இப்பெல்லாம் சாதாரணமா கிடையாது. ரேட்டு எல்லாம் அதிகமா தான் இருக்கு. பிறகு கரண்ட் பில்லையும் நீங்களே கட்டிக்கிடுங்கன்னு தந்துட்டாவே. நல்ல வேளை, அதுக்கு எங்க ஒரு யூனிட்டுக்கு அவ்வளவு தாங்க இவ்வளவு தாங்கன்னு கேட்பாவளோன்னு நினைச்சேன். அது அட்டை போட்டு தனியா தந்துறியும், நீங்களே கட்டிக்கிடுங்கன்னு சொல்லிட்டாவளா. அப்படியாக்கா? ஆமா, தள்ளுவண்டி கடை வச்சிருக்கும் போது ஏதோ லைசன்ஸ் வாங்கணும்னு சொன்னாவல்ல, அது வாங்கியாச்சா? அதெல்லாம் வாங்கியாச்சு. இந்த கடையிலயாவது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். கடை ஓனரும் அதான் சொல்லியிருக்காவ. அவிய வீடு பக்கத்துல தான் இருக்கா. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு சொல்லியிருக்காவளா. ஓஹோ, அப்படியாக்கா? ஆமாமா தங்கச்சி, இந்த கடையை வச்சு என் மக பெரிய ஆளாயிருந்தா அதான் எனக்கு சந்தோஷமே. ஆயிருவாக்கா, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஜெரி, உனக்கு ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? இல்லக்கா, ஃபர்ஸ்ட் இருக்கிறத சாப்பிட்றேன். சாப்பிட்டு ஜெனி. ஏக்கா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னது ஜெனி? அது அத்தை ரொம்ப கோவக்காரங்க, நம்மளால அவங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு நல்லா பேசுகிறாங்க, சிரிச்ச முகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்பாவை ரிப்பன் கட் பண்ண சொல்லி கடையை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைக்கா. அத்தையா இது? நான் ஃபஸ்ட்டே பார்த்த அத்தைக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஜெனி, அத்தையோட ரியல் கேரக்டரே இதுதான். அப்படியா? ஆமாம், அத்தை கொஞ்சம் கோபத்தில் இருக்கிறதுனால தான் நம்மகிட்டலாம் அப்படி நடந்துக்கிறாங்க. மற்றபடி அத்தை ரொம்ப நல்லவங்க ஜெனி.
ஃபர்ஸ்ட்லாம் நான் இந்த வீட்டுக்கு வரும்போது என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்க தெரியுமா? அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இங்கே வந்தாலே. இப்போ அத்தை என் மேலே கோவமாக இருக்கிறதுனால தான் அப்படி நடந்துக்கிறாங்க. இனி போக போக பாரா, அத்தை பழைய மாதிரியே என் கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் மேலே அன்பா இருக்க மாதிரி என் மேலேயும் அன்பா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு அவகிட்ட பேசும்போது என் மேலே கோவமே படலை. சரிக்கா, அத்தை உன் கூட பாசமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். சரி ஜெனி, சாப்பிடு. சரிக்கா.